ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலங்கை ஒலி சீரியலோட ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னா ஏசிபி நயனிகா வந்து ககனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதனால் சாரதா இருந்துட்டு சரி கேபிக்கிட்ட போய் சொல்லி நம்ம போய் எப்படியாவது ககனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வீட்டுக்கு வர்றதுக்காக புறப்பட்டுருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அபூர்வா மீராவை பிரைன் வாஷ் பண்ணி எப்படியாவது கேபியா அவளோட போகக்கூடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்டே போய் அபூர்வா மீரா உனக்கு ஒன்று தெரியுமா, எல்லாமே இந்த ககனோட பிளான் தான் அப்படிங்கிறாங்க. என்ன பிளான் நீ எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமியை கடத்தி எடுத்துகிட்டு போய் வச்சதெல்லாம் ஒரு நாடகம், எல்லாம் அவன் போட்ட பிளான்ல நம்ம சிக்கியிருக்கோம். அவன் வந்து பூமியை காதலிக்கிறனால பூமி அவளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் இத்தனை பிளான் போட்டிருக்கிறா. ஒரு நாள் கடத்தி எடுத்துகிட்டு போய் அவனே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீடியா ப்ரெஸ்ஸில் வந்துட்டு நான் வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வாக்களிச்சிட்ருக்கா. இதுலேருந்து என்ன தெரியுது, அவனோட பிளானுங்கிறது நல்லாவே தெரியுது. அவன் வந்துட்டு பூமி கல்யாணம் பண்ணணுங்கிறக்கோசரம் அப்படி பண்ணியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்கோசரம் இப்படி பண்ணி வச்சுருக்கா. எல்லாம் அவனோட பிளான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீரா இருந்துட்டு என்ன நீ சொல்கிறீங்க, அவங்க ஏற்கனவே முன்னாடியே காதலிச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை, சோபா சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சக்கப்புறமும் அவன் வந்துட்டு இந்த சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஆட்டையை போடணும். அது மட்டும் இல்லாமல் என்னோட புருஷ கேபியையும் அங்கேயே கூட்டிகிட்டு போய் அவங்க ஃபேமிலியாக மொத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னோடனே மீராக்கு உடனே ஷாக் ஆயிடுது. என்ன நீ சொல்கிறீங்க, அப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறாங்க. நான் எக்காரணத்து கொண்டு அவரை மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இப்போ சாரதா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கிறா. ககனை வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னு தெரியுமா, உங்கள் அண்ணனை கொலை பண்ண பார்த்ததே அவன் தானாமா அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிட்டா. அதாவது நேற்றுக்கு பிடிச்சமல்ல அந்த ஆள் அவன் தான் சொல்லி அனுப்புனதாமா, அவன் சொல்லி அனுப்புன ஆள் தானாமா. அதனால் அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு சாரதா உங்கள் வீட்டுக்காரரை தேடி வந்துட்டுருக்கா. 2 பேரும் இப்போ போய் காப்பாற்ற பார்க்குறாங்களாமா. நீ இது எப்படியாவது தடுக்கணும், எக்காரணத்தை கொண்டு கேபி வந்துட்டு அவங்களோட ஒன்று சேரக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்றி விடுறாங்க. அப்புறம் உடனே மீறி வந்துட்டு இனி நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்பன்னு பார்த்து சாரதா கேபி கூப்பிட்றதுக்காக உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டே வராங்க. அப்புறம் கேபி இருந்துட்டு என்னாச்சு சாரதா, ஏன் பதட்டமாக இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேபியும் ஓடி வராங்க. இப்படி ககனை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க நம்ம என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கூப்பிட்டு 2 பேரும் சரி கிளம்பலான்னு திரும்புகிறாங்க. அப்போ பார்த்து மீரா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. எங்கேயும் அவர் வரமாட்டார், நீங்கள் வேணால் போகிறதுனா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மீரா, நான் சொல்கிறது கேளு, ககன் வந்துட்டு சரத்சந்திராவை கொலை முயற்சி பண்ணது அவன் தான் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அண்ணனை கொலை பண்ண பார்த்தவங்களை காப்பாற்றுறக்கு எங்கள் வீட்டுக்கார் வரணுமா, அப்படியெல்லாம் நான் அனுப்ப முடியாது, எங்கேயும் அவர் வர முடியாது, நீங்கள் போடுற பிளான்லலாம் நாங்கள் வந்துட்டு இது பண்ண முடியாது, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி கேபியும் போக விடாமல் தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அபூர்வாவும் அபூர்வோட சித்தியும் மூஞ்சி பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாரதா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஏசிபி நயனிகா வந்துட்டு ககனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நீ தானே கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு சொன்னால் புரியாதா, நான் வந்து அந்த சரத்சந்திரா மர்டர் கேஸில் எந்த ஒரு சம்மந்தம் எனக்கு இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சரி, அப்போ எதுக்கு நீ அந்த அன்றைக்கி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே அப்புறம் பழைய கதை மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சரத்சந்திரா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ககன் வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து பூமி வந்துட்டு தன்னோட லவ்வை வந்து சொல்லிட்டா. வீட்டை விட்டு இவங்க வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே சரி அவளை தேடி தான் நான் அங்கே போனேன். அங்கே போகிறப்ப அங்கே இருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனேன். அங்கே போகிறப்ப அவர் இருந்தார், அவர் குடிச்சிருந்தார். அவருக்கு எனக்கு வாக்குவாதம் ஆயிடுச்சு, பேசி சண்டை பிடிச்சிட்டு நான் அப்போவே வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் இந்த மாதிரி குத்துப்பட்டு கீழே படுத்ததெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி உங்கள் கதைகளெல்லாம் நாங்கள் நம்பிட்டுருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்களா, உங்களெல்லாம் எப்படி விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் உள்ளே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏசிபி நயனிகா இருந்துட்டு அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்துட்டு ஏற்கனவே அந்த பொண்ணை வந்து காதலிச்சிருக்கான், அந்த பொண்ணை கிடைக்கணும் அப்படிங்கிறக்கோசரம், அதாவது அந்த பூமியை கிடைக்கணுங்கிறக்கோசரம் அவங்க அப்பாவை கொலை பண்ண பார்த்துருக்கா. கொலை பண்ணிவிட்டு ஏற்கனவே அவனுக்கு எதிரி அதுவும் இல்லாமல், அதனால் அவனை கொலை பண்ணிவிட்டு சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பூமியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறக்கோசரம் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக அவங்க கூட தங்கி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் வாக்கு கொடுத்துருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கா. எல்லாமே இவனோட கதை தான்.
அப்போது இவன் தான் சரசந்திராவை கொலை முயற்சி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி எந்த பக்கம் இருந்துட்டு இல்லை மேடம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. என்ன பூமி நாங்கள் பேசுனதெல்லாம் கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி ககன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொல்கிற மாதிரி தான் அவன், நீ வேணா பாரு, அவன் தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணான்னு தெரிஞ்சோன்னு நீயே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ப அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அது எந்த காரணத்தை கொண்டும் நடக்காது, நீங்கள் யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான்னு நடக்கிறப்ப பார்த்துக்குவோம், நான் வந்து அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சது. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.